பொதுவா ஒரு பையன் தன்னோட டீனேஜ்ல இருக்கும் போதும் அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவன் பண்றது எல்லாமே அவனோட ஆப்போசிட் செக்ஸ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான். என்னதான் சில பேரு பயங்கர அழகா இருக்கிற பசங்களா இருந்தாலும் அவங்களோட சில ஹாபிஸ் அவங்கள மத்தவங்க கிட்ட லெஸ் அட்ராக்டிவா காட்டிடும். ஸ்கூல் பத்தம் தம்மடி பாஞ்சனா கெட்ட பையன்ச்சனா அவன். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம இந்த வீடியோல 5 sexy hobbies for men-னா என்னன்னு பார்க்க போறோம். நம்பர் 1, ரீடிங். இப்போ நம்ம புதுசா ஒரு பர்சனை போய் மீட் பண்றோம்னா அவங்கள்ட்ட பேசுற மொதல் 5 நிமிஷத்துலயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளவு டம் எவ்வளவு ஸ்மார்ட்னு. அதனால நம்ம எவ்வளவு நிறைய புக் படிக்கிறோமோ நம்மள அவ்வளவு ஸ்மார்ட்டா மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்போம். அப்புறம் நம்ம இந்த உலகத்தை பாக்குற பெர்ஸ்பெக்டிவே மொத்தமா மாறிடும். தட்ஸ் வை ரீடிங் இஸ் த ஒன் ஆஃப் த செக்ஸி ஹாபிஸ் ஃபார் மென். Why do you read so much? Well, my brother has his sword, and I have my mind. And the mind needs books like a sword needs a whetstone. Number 2, a team sport. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு சந்தீப் ரெட்டி வங்காவோட பிலிமோகிராஃபி பிடிக்கும்னு தெரியல. கண்டிப்பா ஃபெமினிசம் பேசுற கன்னிஸ்கெல்லாம் பிடிக்காது. நீங்க ஆதித்யா வர்மால அந்த ஃபுட்பால் மேட்ச் சீன் பாத்தீங்கன்னா ரொனால்டோ மெஸ்ஸிக்கு கூட கோல் கீப்பர் ஆகணும்னு தோணிடும். அந்த மாதிரி இருக்கும் அந்த பிஜிஎம் வித் துருவ் விக்ரம் ஸ்கிரீன் பிரசன்ஸ். அதே மாதிரி தளபதி நடிச்ச பிகிலோட ஃபுட்பால் சீன், இது எல்லாமே மத்தவங்க முன்னாடி நம்மள அட்ராக்டிவாகவும் அவங்க கூட சோசியலி இன்டராக்டிவ் ஆகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டூ எ டீம் ஸ்போர்ட். நம்பர் 3, மெடிடேஷன். என்னடா இது மெடிடேஷன்ல எப்படி ஒரு அட்ராக்டிவ் ஹாபியா இருக்க முடியும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இதுதான். நான் இந்த அளவுக்கு பேரும் புகழப்பட்டிருக்கேன். என்னுடைய சக்தி பவரை மெடிடேஷனுங்க, தியானம். மெடிடேஷன்ங்கிற வார்த்தையே மெடிசன் அதுல இருந்தா வந்திருக்கு. மெடிடேஷன் உடம்புக்கு எப்படி மெடிசனோ அப்படியே மனசுக்கு மெடிடேஷன். ஆமா, இவ்ளோ ப்ரிவிலேஜஸ் நமக்கு மெடிடேஷன் பண்றதுனால கிடைக்கும். You might be spiritual or not might be a spiritual person. You have to do meditate for self-realization. Number 4, learn to code. ஐடி போனாதான் கோடிங் தெரியணும், இன்ஜினியரிங் படிச்சாதான் கோடிங் தெரியணும். சாட் ஜிபிடி வந்துட்டு நான் ஒன்னும் ஐஐடில படிக்கல, கோடிங்லாம் எதுக்கு, இப்படிலாம் பேசுறவங்க ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. There is a piece of machine named as computer front of you. Then that piece of shit did not know Tamil, English and Hindi or anything else than a binary code. So human have found a language which convert the command into binary terms to computer. Then computer do this commands, then you will get paid off. சொல்லுங்க, ஒரு மிஷின் கார்ட் போட்டா பணம் தருது, ஒரு லிஃப்ட் உங்களை மேலையும் கீழையும் பட்டன் அழுத்தினா கூட்டு போகுது. இதை விட அட்ராக்டிவான ஹாபிஸ் என்ன இருக்க முடியும்? நம்பர் 5, ஜிம் ஆர் எனி பிசிக் பில்டிங் ஹாபிஸ். பில்டிங் யுவர் பிசிக் லிட்டரலி பூஸ்ட் யுவர் ஓவரால் கான்ஃபிடன்ஸ். உங்க எல்லாருக்கும் ராக்க தெரிஞ்சிருக்கும். அவருக்கு டீனேஜ்லயே ஹேர் லாஸ்ங்கிற பெரிய ப்ராப்ளம். நினைச்சு பாருங்க, ராக் இப்போ இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி லீனா அந்த சொட்ட தலையோட இருந்திருந்தா பாக்குற நம்ம எல்லாருக்கும் அவரு அட்ராக்டிவா தெரிஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா அவரோட பிசிக் பயங்கரமா இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஹேர் லாஸ்ங்கிற பெரிய ப்ராப்ளம் ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. சோ பில்டிங் யுவர் ஐடியல் பிசிக் இஸ் மோஸ்ட் அட்ராக்டிவ் ஹாபி ஃபார் மென். தேங்க்யூ. இன்னும் ஒரு நல்ல வீடியோல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம்.